சென்னை மாதவரம் ரவுண்டனா பகுதியில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையில் ரூபாய் 240 விலை கொண்ட மதுபாட்டில் செம்பியம் பகுதியைச் சேர்ந்த தேவராஜன் மார்ச் மாதம் வாங்கினார். அப்போது பாட்டிலில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதலாக 10 ரூபாய் டாஸ்மாக் கடை விற்பனையாளர் வசூலித்தார். இது தொடர்பாக டாஸ்மாக் கடை விற்பனையாளரிடம் அவர் முறையிட்டபோது சரியான பதில் கிடைக்கவில்லை. இதனால் தேவராஜன் மன உளைச்சல் அடைந்தார். இதையடுத்து கூடுதலாக வசூலிக்கப்பட்ட 10 ரூபாய் திரும்ப வழங்கவும், மன உளைச்சலுக்காக ரூபாய் 1,00,000 இழப்பீடு அளிக்கவும் டாஸ்மாக் விற்பனையாளருக்கு உத்தரவிட வேண்டும் என கூறி சென்னை நுகர்வோர் தீர்ப்பாயத்தில் தேவராஜன் புகார் மனு அளித்தார். கவிதா, கண்ணன், ராமமூர்த்தி கொண்ட பெஞ்ச் விசாரித்து நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதல் தொகையை வசூலிப்பது முறையற்ற வணிகம். எனவே வாடிக்கையாளர் தேவராஜனுக்கு 5,000 ரூபாய் இழப்பீடு மாதவரம் ரவுண்டான டாஸ்மாக் கடை விற்பனையாளர் 2 மாதங்களுக்குள் வழங்க வேண்டும். 2 மாதத்தில் வழங்காவிட்டால் 9% வட்டியுடன் இழப்பீடு அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது.